நியூட்டனின் இயக்க விதிகள் பற்றி நம்மில் பலரும் அறிந்திருப்போம். 1687 புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் இந்த இயக்க விதிகளை முன்வைத்தார். அதே ஆண்டில்தான் அவர் புகழ்பெற்ற புவியீர்ப்பு கொள்கையினையும் முன்வைத்தார். இந்த இயக்க விதிகள்தான் நவீன பொறியியல் மற்றும் நவீன பிசிக்ஸ் என்பவற்றிற்கு மூல கர்த்தாவாக உள்ளன. இந்த 3 இயக்க விதிகளும் என்ன என்று மிக சுருக்கமாக நாம் பார்க்க உள்ளோம். முதலாவது இயக்க விதியின்படி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது ஒன்றில் அசைவற்ற நிலையில் இருக்கும் அல்லது மாறா வேகத்தில் அசைந்து கொண்டிருக்கும். எதுவரை என்றால் வெளியிலிருந்து ஒரு விசை பிரயோகிக்கப்படும் வரை. இதற்கு செயலற்ற நிலை என்று கூறலாம். அதாவது மாறா வேகத்தில் அசையும் ஒரு பொருளும் அசையா நிலையில் உள்ள ஒரு பொருளும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதுவரை இவ்வாறான ஒரு கான்செப்ட் ஃபிசிக்ஸில் மற்றும் பொறியியலில் மிகவும் புரட்சிகரமான கான்செப்டாக இருந்தது. மாறாவேகத்தில் அசையும் பொருளும் அசையாமல் இருக்கும் பொருளும் ஒரே நிலையில்தான் உள்ளன என்ற உண்மை அந்த காலத்து விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்தியது. ஆனாலும் பிற்காலத்தில் இதில் காணப்பட்ட உண்மைகள் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருந்தன. இது எப்படி என்று பார்ப்போம். நியூட்டனிற்கு முன்னரேயே கலீலியோ மற்றும் ரெனே டெக்கார்ட் ஆகிய விஞ்ஞானிகள் இது தொடர்பான சில செயலற்ற நிலை தொடர்பான சில ஆய்வுகளை மேற்கொண்டனர். ஆனால் அதனை முதலில் சரியாக எடுத்துரைத்தவர் நியூட்டன் தான். இப்பொழுது எமது பூமி இருக்கின்றது. நாம் அறிவோம் எமது பூமி சூரியனை சுற்றி வருகின்றது என்று. பூமியை ஒரு முழுமையான பொருளாக எடுத்துக்கொண்டால் அது கோள வடிவான ஒரு பொருள். சூரியனை ஒரு செகண்டிற்கு சுமார் 29 கிலோமீட்டர்கள் என்ற அதிவேகத்தில் அது சுற்றி வருகின்றது. நாம் ஒரு காரில் பயணம் செய்யும் போது கூட மணிக்கு சுமார் 29 கிலோமீட்டர் பயணம் செய்யலாம். செகண்டிற்கு எம்மால் பயணம் செய்ய முடியாது. அவ்வளோ அதிவேகத்தில் நாம் பயணம் செய்வது இல்லை. ஆனால் பூமி இந்த வேகத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றது. இரவும் பகலும் ஒவ்வொரு செகண்டும் அது 29 கிலோமீட்டர்கள் முன்னால் செல்கின்றது சூரியனை சுற்றி வரும் அதன் ஒழுக்கில். அப்படியானால் நாம் எப்பொழுதாவது பூமி சுற்றுவதை ஏன் உணர்வது இல்லை? இதற்கு இந்த முதலாவது விதி விளக்கம் அளிக்கின்றது. பூமி ஏன் என்றால் பூமி சுற்றுவது மாறா வேகத்தில், கான்ஸ்டன்ட் ஸ்பீட் என்று கூறுவார்கள். இந்த மாறா வேகத்தில் தான் அது சுற்றுகின்றது. எனவே பூமி ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பது மாதிரி தான் தோன்றும். ஏனென்றால் இந்த விதி என்ன கூறுகின்றது? மாறா வேகத்தில் இயங்கும் ஒரு பொருளும் இயங்காத ஒரு பொருளும் ஏறத்தாழ ஒரே நிலையில் இருக்கும். எப்பொழுது எம்மால் பூமி சுற்றுவதை உணர முடியும்? பூமியின் மீது ஒரு எஸ்ட்ராய்ட் மோதினால், அதாவது வெளிவிசை ஒன்று பிரயோகிக்கப்பட்டால் ஒன்று அதன் வேகம் கூடும் அல்லது குறையும் அல்லது நின்றுவிடும். இந்த வேகம் கூடி குறைந்தால் எம்மால் உணர முடியும். ஒரே வேகத்தில் சென்றால் உணர முடியாது, கூடி குறைந்தால் உணர முடியும். அதற்கு என்ன தேவை? வெளியிலிருந்து விசை ஒன்று தேவை. பூமியை பொறுத்தவரையில் ஒரு பெரிய எஸ்ட்ராய்ட் மோதுவது என்பது பெரிய விசை. எமது பூமியின் உள்ளே நாம் ஒரு வாகனத்தில் பயணம் செய்கிறோம் அல்லது ஒரு புகையிரதத்தில் பயணம் செய்கிறோம். அந்த வேளையில் அந்த புகையிரதம் மாறா வேகத்தில், அதாவது 100 கிலோமீட்டர் பர் அவர், ஒரு மணித்தியாலத்துக்கு 100 கிலோமீட்டர் என்ற மாறா வேகத்தில் பயணம் செய்தால் நாம் ட்ரெயின் மூவ் பண்ணுவதை உணரவே மாட்டோம். பெரிய கப்பல்களில் உள்ளே இருப்பவர்கள் அந்த கப்பல் மூவ் பண்ணுவதை உணரவே மாட்டார்கள். ஆனால் ட்ரெயினில் நாம் பயணம் செய்யும் போது சாதாரணமாக ட்ரெயின் மூவ் ஆகின்றது என்று நாம் உணர்கிறோம். இதற்கு காரணம் ட்ரெயின் மாறா வேகத்தில் அல்ல, வேகம் கூடி குறைந்து செல்கின்றது. மணிக்கு 100 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் மாறாமல் அது செல்வதில்லை. 99 கிலோமீட்டர் என்று குறைந்தாலும் 101 கிலோமீட்டர் என்று கூடினாலும் அது இயங்குவது அசைவது நமக்கு புரியும். அது மாதிரி தான் அந்த ட்ரெயின் அவ்வாறு மாறாவேகத்தில் இயங்குவதை வெளியிலிருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருந்தால் கூட அவருக்கும் புரிய மாட்டாது அது அசைகின்றது என்று. ஆகவே ஒப்சர்வர் எனப்படும் பார்வையாளர் எங்கிருந்து பார்த்தாலும் ஒரு வெளி விசை பிரயோகிக்கப்படும் வரை எந்த ஒரு பொருளும் அசைகின்றதா இல்லையா என்று கூற முடியாது. அந்த பொருளின் அசைவை தீர்மானிப்பது வெளி விசை. இப்பொழுது ட்ரெயின் என்ற எக்ஸாம்பிளில் நாம் கூறினோம், ட்ரெயின் வேகத்தை கூட்டி
குறைக்கும் போது அது அசைவதை நாம் உணர்கின்றோம் என்று. வேகத்தை கூட்டி குறைக்க வெளி விசை ஒன்று பிரயோகிக்கப்பட்டது. அது என்ன? பிரேக் என்ற வெளி விசை. ஃப்ரிக்ஷன், உராய்வு அங்கு நடைபெற்று வேகம் குறைகின்றது. அது மாதிரியே தான் பூமியில் பூமியின் உள்ளே மூவ் ஆகும் பொருட்கள் ஏர் ரெசிஸ்டன்ட் எனப்படும் இந்த காற்றின் உராய்வின் காரணமாகவும் வேகத்தடுப்பினை கொண்டுள்ளன. அதனாலும் அவற்றின் வேகம் கூடி குறைகின்றன. காற்று சாதாரணமாக மோதுவதனால் மூவ் பண்ணும் பொருட்கள் அவற்றின் வேகம் கூடி குறைக்கப்படுகின்றது. எனவே இந்த பூமியின் உள்ளே எம்மால் அசையும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் பண்ணும் பொருட்களை காண்பது அரிது. ஆனால் பூமியே முழுமையாக எடுத்துக்கொண்டால் அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில், மாறாய் ஸ்பீடில் சென்று கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் இந்த விதியின்படி இந்த ஸ்பேஸை எடுத்துக்கொண்டால் இந்த விண்வெளியில் எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லை. பூமிக்குத்தான் ஈர்ப்பு உள்ளது. பூமியில் வந்தால் அல்லது சூரியனை அண்மித்தால் ஈர்ப்பு காணப்படும். ஆனால் விண்வெளியை பொதுவாக எம்டி ஸ்பேஸை எடுத்தால் அங்கு எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லாத காரணத்தினால் அசைந்த பொருட்கள் இந்த பூமி அதன் தொடக்கத்திலிருந்தே அது மூவ் பண்ண அசைய தொடங்கியுள்ளது. அதே அசைவில் சதா இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் பூமி ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்க ஆரம்பத்திலேயே தொடங்கி இருந்தால் அவ்வாறு தான் இருக்கும். ஏனென்றால் இந்த ஸ்பேஸில், எம்டி ஸ்பேஸில் வெளி விசை ஒன்று பெரும்பாலும் பிரயோகிக்கப்படுவதில்லை பூமியின் மீது. அவ்வாறு வெளி விசை என்றால் எஸ்ட்ராய்டு மோதுவது அல்லது வேறு கிரகம் ஒன்று வந்து பூமியின் மீது மோதுவது. இது அல்லாமல் வெளி விசை அங்கு பிரயோகிக்கப்படுவதே இல்லை. அதனால் எப்பொழுதும் பூமி ஒரே வேகத்தில் அசைந்து கொண்டிருக்கின்றது. பூமியின் உள்ளே இவ்வாறான விடயங்களை காண்பது அரிதாக இருப்பதற்கு காரணம் பூமியில் காணப்படும் இயற்கையான ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். நியூட்டனின் இரண்டாவது விதி குறித்து பார்ப்போம். இந்த இரண்டாவது இயக்கவியல் விதியின்படி ஒரு பொருளின் மீது வெளி விசையொன்று பிரயோகிக்கப்படும் போது ஏற்படும் அந்த இயக்கம் அல்லது அசைவானது அந்த விசை பிரயோகிக்கப்பட்ட அதே திசையில் நேர்கோட்டு பாதையில் நிகழும். இதனால் அந்த இயக்கமானது விசைக்கு விகித சமனாக இருக்கும். இதனை ஆங்கிலத்தில் மோமெண்டம் என்று கூறுவார்கள். உந்து வேகம் என்று தமிழில் கூறலாம். இந்த உந்து வேகம் எதனை ஏற்படுத்துகின்றது என்றால் முடுக்கம், அதாவது எக்ஸலரேஷன் என்பதை. வாகனத்தை நாம் ஸ்பீடாக செலுத்தும் போது அதிக எக்ஸலரேஷனை நாம் கொடுக்கின்றோம். அது மாதிரியே வாகனத்தை ஸ்லோவாக செலுத்தும் போது எக்ஸலரேஷனை நாம் குறைக்கின்றோம். இந்த எக்ஸலரேஷன் எனப்படும் முடுக்கமானது இரண்டு கண்டிஷன்களில் தங்கியுள்ளது. ஒன்று பிரயோகிக்கப்பட்ட விசை, மற்றது அந்த பொருளின் நிறை. இதனால் எப்பொழுதும் அந்த அதிகமான விசை அளிக்கப்படும் போது அதிகமான எக்ஸலரேஷன் உண்டாகும். அது மாதிரியே அதிகமான நிறையுள்ள பொருட்களுக்கு அதிகமான எக்ஸலரேஷன் தேவை. உதாரணமாக ஒரு சிறிய வாகனத்தை நீங்கள் செலுத்துவதற்கு கொடுக்கும் எக்ஸலரேஷன் என்ற அந்த விசையை விட ஒரு பெரிய கனரக வாகனத்தை செலுத்தும் போது அதிகமான எக்ஸலரேஷன் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த விதியின் படி எந்த ஒரு பொருளும், வாகனம் அசைவது, வாகனத்தை நாம் செலுத்தி கொண்டு செல்வது உண்டாகும் எக்ஸலரேஷன் என்ற விசையினாலாகும். ஆகவே எந்த ஒரு பொருளும் அதன் நிறைக்கேற்ப எக்ஸலரேஷன் அதிகமாக அல்லது குறைவாக கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பொருள் அசையும், ஓய்வு நிலையிலிருந்து அசையும் என்பது. மேலும் இந்த விதியை பொறுத்த வரையில் இந்த விதியை அடிப்படையாக கொண்டுதான் பிற்காலத்தில் பொறியியல் துறை, முக்கியமாக எந்திரவியல் பொறியியல் துறை உருவாகியது. வாகனங்கள் உற்பத்தி செய்வதற்கான, வாகனங்களின் என்ஜின்களை உற்பத்தி செய்வதற்கான முக்கியமான கட்டங்கள் இந்த விதியை அடிப்படையாக கொண்டுதான் நிகழ்ந்தன. இப்பொழுது மூன்றாவது நியூட்டனின் இயக்க விதி குறித்து பார்ப்போம். இந்த விதி சயின்ஸையும் தாண்டி சாதாரண மக்கள் அன்றாட வாழ்விலும் பயன்படுத்தும் விதியாகவும் மிகவும் புகழ்பெற்ற விதியாகவும் உள்ளது. இந்த விதி எதனை கூறுகின்றது என்றால், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன் என்று. அதாவது ஒவ்வொரு இயக்கமும், எந்த ஒரு இயக்கமும் அல்லது எந்த ஒரு செயலும் அதற்கு சமமானதும் எதிரானதும் ஆன இன்னும் ஒரு செயலை தூண்டுகின்றது, கொண்டிருக்கின்றது என்பது. ஆகவே ஒரு செயலுக்கு அதன் விளைவாக உருவாகும் மற்றைய செயல் எப்பொழுதும் சமனாகத்தான் இருக்கும். இதனை உங்களுக்கு மிகவும் இலகுவாக நாம் விளங்கப்படுத்த வேண்டும் என்றால்,
உதாரணமாக ஒரு புத்தகம் ஒரு டேபிளின் அதாவது மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ளது என்று நினைத்து பாருங்கள். அப்பொழுது அந்த புத்தகம் அந்த மேசையின் மேல் வெறுமனே இருக்கின்றது என்று தோன்றும். ஆனால் அங்கு இந்த மூன்றாவது விதி கூறும் விடயங்கள் நடைபெறுவதனால்தான் அவ்வாறு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த புத்தகம் அதன் நிறை காரணமாக ஒரு விசையை கீழ் நோக்கி ஏற்படுத்துகின்றது. அது மாதிரிதான் அந்த மேசை மேல் நோக்கி ஒரு விசையை ஏற்படுத்துகின்றது. இந்த ரெண்டு விசைகளும் சமனாகும் போது, அதாவது புத்தகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட விசை என்ற அந்த செயலும் கீழ்நோக்கி விசை என்ற அந்த செயலும் அதே மாதிரி மேசையினால் ஏற்படுத்தப்பட்ட மேல் நோக்கிய விசை என்ற அந்த செயலும் சமனாகும் போது புத்தகம் மேசையின் மேல் அவ்வாறே இருக்கின்றது. இந்த விசைகள் சமனாகாவிட்டால் என்ன நடக்கும்? ஒன்று புத்தகம் மேலே பறந்து சென்றுவிடும் அல்லது கீழே விழுந்துவிடும். ஆகவே சாதாரணமாக நாம் உலகத்தில் காணும் எந்த ஒரு செயலும் அவ்வாறு இருப்பதற்கு காரணம் ரெண்டு எக்ஷன்கள் பேலன்ஸ் பண்ணப்பட்டு சமனாக இருப்பதாகும். இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு ராக்கெட் விண்வெளிக்கு செலுத்தப்படுகின்றது. எவ்வாறு? அதில் காணப்படும் எரிபொருட்கள் அந்த ராக்கெட்டின் அடிப்பகுதியில் எரிக்கப்படுவதனால் ஒரு விசை பூமியை நோக்கி உருவாகின்றது. ஆகவே பூமியை நோக்கி தான் அந்த விசை, அந்த எரிபொருள் எரிப்பினால் உண்டாகும் விசை ஏற்படுகின்றது. அந்த விசைக்கு எதிர் செயல் ஒன்று உருவாகும் அல்லவா? இந்த குறித்த விதியின்படி அந்த எதிர் செயல், எதிர் விசை எங்கு ஏற்படுத்தப்படும்? பூமியை நோக்கி அந்த விசை ராக்கெட்டினால் ஏற்படுத்தப்பட்டால் பூமியை மேல் நோக்கி எழுத வேண்டும். அந்த மேல் நோக்கி எழும் விசைதான் ராக்கெட்டை மேலே பறக்க செய்கின்றது. இந்த ராக்கெட் சயின்ஸ் என்பதே இந்த விதியை அடிப்படையாக கொண்டுதான் உருவானது என்று நாம் தைரியமாக கூறலாம். மேலும் இந்த விதி எமது அன்றாட வாழ்விலும் எல்லா செயல்களிலும் பயன்படுகின்றது என்பதையும் நாம் அறிந்துள்ளோம். எனவே இதுவரை நாம் நியூட்டனின் இந்த 3 இயக்கவியல் விதிகளையும் மிக சுருக்கமாக பார்த்தோம். எந்த ஒரு கன்ஃபியூஸான ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாமல் மிகவும் சுருக்கமாக பார்த்தோம். மேலும் இந்த விதிகள் பிற்காலத்தில் பல பயன்பாடுகளை ஏற்கனவே கூறியது மாதிரி ஃபிசிக்ஸ் என்ற துறையும், அடுத்தது பொறியியல் துறையும், எந்திரவியல் பொறியியல் துறையும் விருத்தி அடைவதற்கும், ராக்கெட் சயின்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ் விருத்தி அடையவும், மற்றும் பூமியின் பூமி எவ்வாறு அதன் ஓர்பிட்டில் சரியாக சுற்றுகின்றது என்பதை அறிந்து கொள்ளவும், கிரகணங்கள் பற்றி அடிப்படை கருத்துக்களை எடுத்துரைக்கவும் மிகவும் முக்கியமானவையாக இருந்தன. என்ற போதிலும் பிற்கால விஞ்ஞானிகளால் இந்த 3 இயக்கவியல் விதிகளிலும் உள்ள சில தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அவை மோடிஃபை பண்ணப்பட்டு விருத்தி செய்யப்பட்டன. இந்த விதிகள் என்ற போதிலும் இந்த இயக்கவியல் விதிகள் ஒருபோதும் முழுமையாக மாற்றியமைக்கப்படவில்லை. அவை சயின்ஸுக்கு இன்றளவும் அளப்பெரிய பங்கினை ஆற்றுகின்றன. இந்த விதிகளில் உள்ள 3 முக்கியமான பிரச்சனைகள் குறித்து பார்ப்போம். முதலாவது தான் இந்த இயக்கவியல் விதிகளை எந்த இயக்கத்திற்கும் பயன்படுத்த முடியும் 3 சந்தர்ப்பங்களை தவிர. அதில் முதலாவது சந்தர்ப்பம்தான் மிக அதிவேகத்தில், ஒளியின் வேகம் போன்ற மிக அதிவேகத்தில் இயங்கும் பொருட்கள் தொடர்பாக. இந்த அதிவேகமான அசைவு குறித்து இந்த விதிகளால் விளக்கமளிக்க முடியாது. அதற்கு பயன்படும் விதிதான் ஐன்ஸ்டீனின் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி, விசேட சார்பு கொள்கை. அடுத்தது மிகப்பெரிய, அதாவது எமது சூரியனை விட பல மடங்கு விட்டம் கொண்ட மிகப்பெரிய நட்சத்திரங்கள், பிளாக் ஹோல்கள், சூப்பர்மேசிவ் பிளாக் ஹோல்கள் குறித்து விளக்கமளிக்கவும், மிகப்பெரிய, அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள மிகப்பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் குறித்து விளக்கமளிக்கவும் இந்த விதியை பயன்படுத்த முடியாது. இதற்கு பயன்படும் விதிதான் ஐன்ஸ்டீனின் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி, பொது சார்பு கொள்கை ஆகும். மற்றும் மிக மிக சிறிய பொருட்கள், அதாவது பொருட்களை நாம் சிறிதாக்கி கொண்டே அட்டம்ஸ், அவற்றின் அணு அளவில் சென்றால் அந்த ஆய்வை மேற்கொள்வதற்கு இந்த விதிகள், அங்கு நடைபெறும் அசைவுகளை நோக்க இந்த விதிகள் பயன்படுத்த முடியாது. அதற்கு பயன்படும் விதிகள் தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஊடாக கூறப்படும் விதிகள் ஆகும். இவ்வாறு 3 விதமான கட்டங்களில் இந்த விதிகள் பயன்படுத்தப்பட முடியாவிட்டாலும் மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த இயக்கவியல் விதிகள் சரியாக இருக்கின்றன. விஞ்ஞானத்தில் பல விடயங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இதுபோன்ற இன்னும் சயின்ஸில் காணப்படும் இதுபோன்ற விதிகளை, கொள்கைகளை மிகவும் இலகுவாக விளக்கம் அளிக்கும் வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.